தொலைக்காட்சியிலே செய்தி வாசிக்கிறவர் என்பது போல சட்டமன்றத்திலே ஆளுநர் என்பவர் உரை வாசிக்கிறவர், அவ்வளவுதான். தேசிய கீதத்தை பாடத் தொடங்கும் போது எழுந்து போய்விட்டார். அதற்கு அதிமுக அல்லது பாஜகவிலே இருந்து ஒரு உறுப்பினர் விளக்கம் சொல்லுகிறார். நாளைக்கே இந்த ஆளுநரை வேறு மாநிலத்துக்கு மாற்றிவிடலாம் அல்லது வீட்டுக்கே கூட அனுப்பிவிடலாம். ஒரு மிகப்பெரிய இந்திய அளவிலான கட்சியின் தலைவரினுடைய பேச்சை போல அல்லாமல் ஒரு 3ஆம் தர 4ஆம் தர கட்சியினுடைய பேச்சாளரை போல அவர் பேசியிருக்கிறார். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பு ஆளுநரின் அறிக்கை இடம்பெறும். அந்த அறிக்கையில் என்ன செய்திகளையெல்லாம் ஆளுநர் தர இருக்கிறார் அரசின் சார்பில் என்று அறிவதற்காக காத்து கொண்டிருப்பது பழக்கம். ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை. ஆளுநர் அறிக்கையில் என்ன இருக்கிறது என்பதற்காக அல்ல, இந்த ஆண்டு என்ன விதமான ஒரு கூத்தை ஆளுநர் அரங்கேற்றப் போகிறார் என்பதைத்தான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமாக தமிழ்நாட்டின் ஆளுநர் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறார். சென்ற ஆண்டு வந்தார், கொடுக்கப்பட்ட அறிக்கையில் பாதியை படித்தார், மீதியை படிக்கவில்லை. இந்த ஆண்டு வந்தார், படிக்கவே இல்லை. ஒரு முன்னேற்றம் தானே, ஒரு பரிணாம வளர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஆண்டு வராமலேயே போனாலும் போய்விடுவார் போல இருக்கிறது. ஆனால் அடுத்த ஆண்டு வரை இவர் இருப்பாரா என்பதும் இன்னொரு செய்தி. ஏன் படிக்கவில்லை? அரசின் அறிக்கையை ஆளுநர் படிக்க வேண்டும் என்பதுதானே மரபு பற்றி, அரசமைப்பு சட்டம் பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். என்ன செய்தி என்றால், ஆளுநர் சொல்கிறார் 2 காரணங்களுக்காக படிக்கவில்லை. ஒன்று, அந்த அரங்கு தொடங்குவதற்கு முன்பும் இறுதியாகவும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும், இதுதான் மரபு, அந்த மரபு பின்பற்றப்படவில்லை, இது ஒன்று. 2வது, அறிக்கையிலே இருக்கிற அந்த செய்திகளை தான் தார்மீக ரீதியாகவும் தகவல் ரீதியாகவும் ஏற்கவில்லை, எனவே படிக்கவில்லை என்கிறார். இந்த 2 தான் அவர் தந்திருக்கிற செய்தி. எந்த ஒன்றை ஆளுநர் உட்பட எல்லோரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு பெயர் ஆளுநர் உரை, அவ்வளவுதான். அது ஆளுநரே எழுதி தயாரித்து படிக்கிற உரை இல்லை, ஆளுநரால் படிக்கப்படுகிற அரசின் உரை என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த அறிக்கை அரசால் தயாரிக்கப்படுகிறது, அரசின் சார்பாக ஆளுநர் படிக்கிறார். ஏன் அரசே படித்து விட்டு போகலாமே, முதலமைச்சரோ மற்றவர்களோ படிக்கலாமே என்றால், இந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவராக ஆளுநர் இருக்கிறார் என்கிற அந்த பொறுப்புக்கு வழங்கப்படுகிற மரியாதை அது. எனவே அரசு தயாரித்து கொடுக்கிற அறிக்கையை தான் ஆளுநர் படிக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அது ஆளுநரின் கருத்து அல்ல. ஆளுநர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா என்பதற்கும் அங்கே அந்த கேள்விக்கே இடமில்லை. இது அரசின் அறிக்கை என்பதாலே தான் இந்த அறிக்கை பற்றிய விவாதங்களுக்கு யார் விடை சொல்கிறார்கள்? இதோ வருகிற 15ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதங்களுக்கு விடை சொல்லப் போகிறவர் ஆளுநர் இல்லை, முதலமைச்சர் தான். ஏன் ஆளுநர் அறிக்கைக்கு முதலமைச்சர் விடை சொல்ல வேண்டும் என்றால், அந்த அறிக்கையே அரசின் அறிக்கை, அதை படித்தவர் மட்டும்தான் ஆளுநர். நாம் பார்க்கிறோம், தொலைக்காட்சிகளிலே செய்தி படிக்கிறார்கள். அந்த செய்தி பிழையாகவோ சரியாகவோ இருந்தால் அதனை தயாரித்து கொடுத்தவர்கள்தான் அதற்கு பொறுப்பு. எழுதி கொடுத்ததை செய்தி வாசிக்கிறவர் படிப்பார். அங்கே தொலைக்காட்சியிலே செய்தி வாசிக்கிறவர் என்பது போல சட்டமன்றத்திலே ஆளுநர் என்பவர் உரை வாசிக்கிறவர், அவ்வளவுதான். அது அவருடைய சொந்த கருத்துக்கெல்லாம் அங்கே எந்த இடமும் இல்லை. எனவே ஆளுநர் அவர்கள் தனக்கு தார்மீக அடிப்படையில் இதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லுவதே மரபுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரானது. அவர் அப்படியெல்லாம் தன் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உரிய இடம் சட்டமன்றம் இல்லை. காரணம், அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே இல்லை. சட்டமன்றத்திற்குள் அவரை மதிப்போடு அழைத்து வருவது என்பது ஒரு மரபு கருதியே தவிர, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குத்தான் என்றைக்கும் முதல் மரியாதை இருக்கிறது. அவர்கள்தான் மக்களுக்கு விடை சொல்ல வேண்டியவர்கள். இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். கவர்னர் இஸ் நாட் ஆன்சரபிள். அவர் மக்களுக்கு ஒன்றும் பொறுப்பானவரோ பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறவரோ இல்லை. நாளைக்கே இந்த ஆளுநரை வேறு மாநிலத்துக்கு மாற்றிவிடலாம் அல்லது வீட்டுக்கே கூட அனுப்பிவிடலாம். அப்படி ஒன்றிய அரசு செய்து விடுமானால் மக்கள் இந்த அறிக்கையில் எப்படி படித்தீர்களே, ஏன் நடக்கவில்லை என்று அசாமுக்கோ சிக்கிமுக்கோ போய் அவரிடத்திலே கேட்கப் போவதில்லை, கேட்கவும் முடியாது. அவர் சொல்லப்போகிற விடை என்னவாக இருக்கும்? கொடுத்த அறிக்கையை படித்தேன், அவ்வளவுதான் என்பார். அவ்வளவுதான் அவருக்கான இடம்.
ஆனால் முதலமைச்சர் அப்படி சொல்ல முடியாது. இந்த அறிக்கையிலே இருப்பதற்கு ஏன் நீங்கள் இதை செய்யவில்லை என்று கேட்டால், மக்களுக்கு விடை சொல்ல வேண்டிய இடத்திலே இருக்கிறவர் முதலமைச்சர் தானே தவிர ஆளுநர் இல்லை. எனவே இது அரசமைப்பு சட்டத்தை மீறியது என்று ஆளுநர் சொல்கிறார். அதை மீறியிருப்பவர் ஆளுநர் தான் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவதாக, தேசிய கீதம் பாடவில்லை. எப்போது இருந்த அந்த மரபு எங்கே இருக்கிறது? முன்னாள் அவைத்தலைவர் ஆவுடையப்பன் அவர்களும் இந்நாள் அவைத்தலைவர் அப்பாவு அவர்களும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். சட்டமன்ற நடவடிக்கைகளின் விதி 176 படி தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து, அந்த நிகழ்வின் இறுதியில் தேசிய கீதம் என்பதுதான். எப்போது புதிதாக இப்படி ஒரு மரபை ஆளுநர் கண்டுபிடித்தார்? நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது என்பதையெல்லாம் விட்டுவிடலாம். சென்ற ஆண்டு ஆளுநர் சட்டமன்றத்திலே பாதி உரையை படித்தார் இல்லையா? அப்போது தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டதா? ஏன் அப்போதே அவர் எழுந்து போகவில்லை? ஏன் அப்போதே அதனை குறிப்பிடவில்லை? சென்ற ஆண்டு இல்லை, இப்போது ஒரு 10 மணி நேரத்திற்கு முன்னால் அந்த மரபு வந்திருக்குமா என்று நமக்கு தெரியவில்லை. சென்ற ஆண்டு இதே ஆளுநர், இதே சட்டமன்றம், இதே அமைச்சரவை அவர் அமர்ந்திருந்த போது தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடினார்கள். அதற்கு பிறகு அவர் பாதி அறிக்கையை படித்தார். இறுதியாக தேசிய கீதம் பாடுகிற போதும் எழுந்து போய்விட்டார். இவர் தேசிய கீதத்துக்கு இந்த ஆளுநர் தருகிற மதிப்பை பாருங்கள். எப்போதும் அது பாடும்போது இவர் எழுந்து போய்விடுவார். பிறகு பாடவில்லையே என்று அதற்கு ஒரு குறையும் சொல்வார். இந்த ஆண்டும் தேசிய கீதத்தை பாடத் தொடங்கும் போது எழுந்து போய்விட்டார். அதற்கு அதிமுக அல்லது பாஜகவிலே இருந்து ஒரு உறுப்பினர் விளக்கம் சொல்லுகிறார். அவைத்தலைவர் அப்பா அவர்கள் சாவர்கரின் வழிவந்த, கோட்சேயின் வழிவந்த ஆளுநர் அவர்களே என்று சொல்லிவிட்டாராம். அதற்காக எழுந்து போய்விட்டார். இந்த காரணத்தை ஆளுநர் சொல்லவில்லை. அவர் உள் மனத்தை கண்டு அறிந்து நம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். எல்லாமே கேலி கூத்தாக இருக்கிறது. ஆளுநர் அவர்கள் அங்கே இருக்கிற போது அப்பா சொன்னார், தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலும் சென்னையிலும் நிகழ்ந்திருக்கிற அந்த வெள்ள சேதங்களுக்கு இன்று வரையில் ஒரு காசு கூட கொடுக்கவில்லையே. பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் என்று தனியாக ஒரு நிதியை வைத்திருக்கிறீர்களே, அதற்கு கணக்கு கூட இல்லையே. அந்த நிதியில் இருந்தாவது 50,000 கோடி கொடுக்கக்கூடாதா? ஏன் அதிலிருந்து கேட்கிறார் என்றால், அதற்கு கணக்கே இல்லை. பிரதமர் நினைத்தால் மக்களின் துயர் துடைக்க கொடுக்கலாம், எதையும் கொடுக்கவில்லையே என்று அவைத்தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் மீது உள்ள ஒரு நேயம் காரணமாக கேட்டார். எனவே தேசிய கீதத்தை இதற்காக அவர் புறக்கணித்து விடுகிறார். பாருங்கள், இவர்கள் எதை கேட்டாலும் தேசிய கீதத்தை அவமதித்து விடுவார்கள். பிறகு தேசிய கீதம் பாடவில்லையே என்றும் வருத்தப்படுவார்கள். இவையெல்லாம் ஒரு மிக பெரிய ஜனநாயக சரிவை காட்டுகின்றன. இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய மரபுகளை, அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய உள்ளீட்டை இது இழிவுபடுத்துகிறது. அரசின் உரையை ஆளுநர் படிக்க வேண்டும் என்பது என்ன நியாயம் என்று யாராவது கேட்டால், அப்படி ஒரு வழிமுறையை கற்பித்திருப்பது இந்திய அரசமைப்பு சட்டம்தான். யார் சொன்னார்கள் அரசின் உரையை படிக்க வேண்டும் என்று? அரசமைப்பு சட்டம் தான் சொல்லிற்று. அதை மீறினால் என்ன பொருள் என்றால், இந்த அமைச்சரவையை அது அவமதிப்பதல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவமதிப்பது, இந்த அமைச்சரவையை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது என்று அதற்கு பொருள். இங்கே பேசியிருக்கிற தலைவர்கள் இது ஒரு புறம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது, நேற்றைக்கு சென்னைக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய அளவிலான தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் உரையாற்றியிருக்கிறார். அவர் உரையை கொஞ்சம் கவனித்து கேட்டு பார்த்தால் அவருடைய உடல் மொழி, அவருடைய கேலி கிண்டல் ஒரு மிகப்பெரிய இந்திய அளவிலான கட்சியின் தலைவரினுடைய பேச்சை போல அல்லாமல் ஒரு 3ஆம் தர 4ஆம் தர கட்சியினுடைய பேச்சாளரை போல அவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கவில்லை, வெறும் கட்ட பஞ்சாயத்து தான் நடக்கிறது. அதுவும் முன்பெல்லாம் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் என்பார்கள், இப்போது திமுகவின் ஆட்சியில் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். ஒருவேளை ரகசியமாக அந்த கூட்டணி பேச்சு அதிமுகவோடு நடக்கிறதோ என்னவோ நமக்கு தெரியாது. திரும்ப திரும்ப எடப்பாடி அவர்கள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று சொல்வதை பார்த்தால் இருக்கிறது இருக்கிறது உள்ளே இருக்கிறது என்பது போல தோன்றுகிறது. எனவேதான் நட்டா அவர்கள் பேசுகிற போது திமுக ஆட்சியில் தமிழ்நாடு மிகப்பெரிய சரிவை சந்தித்து விட்டது, எந்த விதமான பயனும் இல்லை, இங்கே என்ன நடக்கிறது என்றால் மணி ஸ்விண்ட்லிங் நடக்கிறது, பிறகு கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. அவருடைய மொழியில் அப்படித்தான் சொல்லுகிறார். அவர் அந்த கட்ட பஞ்சாயத்து என்றால் என்ன என்று தெரிந்து சொல்கிறாரா என்பது கூட நமக்கு தெரியவில்லை. திமுக ஆட்சியில் இவை இரண்டும் தான் நடக்கின்றன என்று நட்டா அவர்கள் சொல்லுகிறார்.
அந்த பணத்தை சுரண்டுவது, பணத்தை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்துவது யார் என்று இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு தெரியாதா? ஒன்றிய அரசின் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி சென்ற ஒரு ஆண்டில் மட்டும் திரட்டி இருக்கிற நன்கொடை நிதியின் அளவு 2361 கோடி. 2361 கோடி என்பது சாதாரணமாக இது ஒரு கட்சியினுடைய வலிமையால் பெறப்பட்ட பணமா அல்லது ஆளுங்கட்சி என்பதால் கிடைத்திருக்கிற பணமா என்கிற கேள்விகள் எல்லாம் இல்லையா? இதுவே மணி ஸ்விட்லிங் தானே. இதற்கு வேறு என்ன பொருள்? ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு 2361 கோடி காங்கிரஸ் கட்சி நிதி திரட்டவில்லையா? திரட்டி இருக்கிறது. எல்லா கட்சிகளும் திரட்டுகின்றன. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்திருக்கிற நிதியைப் போல 5 மடங்கு இந்த தொகை கூடுதல் என்று ஏடுகள் தெரிவிக்கின்றன. ஏன் 5 மடங்கு கூடுதல் என்றால் இந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது, ஒன்றிய அரசில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. தன்னுடைய அந்த வலிமையை, அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதானே மறைமுகமாக இதிலிருந்து அறிய வேண்டிய பொருள். இவ்வளவு நிதியை திரட்டி வைத்திருக்கிறவர்கள், இன்றைக்கு நாட்டில் ஊழலை ஒழிக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஊழலை எப்படியெல்லாம் ஒழித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டாமா? சுவேந்து அதிகாரி, முகுல் ராய், பிரபு பட்டேல், இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அஜித் பவார், இவர்களெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். இவர்கள் மீதெல்லாம் பல ஆயிரம் கோடி ஊழல் என்று சொன்னவர்கள் பாஜகவினர். ஈடியினுடைய சோதனைகள் நடைபெற்றன. 2000 கோடி ரூபாய் கூட்டுறவு வங்கி கடனில் ஊழல் என்று சொல்லித்தான் ஒருவர் மீது அதற்கான எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் வைத்தார்கள். அந்த ஈடி என்கிற அமலாக்கத்துறை ஆய்வு செய்தது. என்ன நடந்ததென்றால் அவர் பாஜகவுக்கு போய்விட்டார். பாஜகவுக்கு போனால் என்ன ஆகும்? யோக்கியனாகி விடுவார், அவ்வளவுதான். நீ 1000 2000 கோடி ஊழல் செய்தாலும் இங்கிருந்து அங்கே போய்விட்டால் இடையில் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றில் குளித்து அந்த பக்கம் போனால் எல்லோரும் புனிதமாகி விடுவார்கள். இங்கே இருந்தால் அவன் ஊழல் குற்றவாளி, கட்ட பஞ்சாயத்து. ஆனால் அந்த ஆற்றில் மூழ்கி அந்த பக்கம் போய்விட்டால் உலகமகா யோக்கியனாக அவன் போற்றப்படுவான். இதுதான் நடக்கிறது. மகாராஷ்டிரத்திலே ஏக்நாத் ஷிண்டேயின் மீது வைத்த குற்றச்சாட்டு என்ன? இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? யார் மீதெல்லாம் குற்றச்சாட்டு வைத்தார்களோ அவர்களெல்லாம் பாஜக பக்கம் போய் சேருகிறார்கள். போய் சேர்ந்தவுடனே குற்றச்சாட்டுகள் முடிந்து விடுகின்றன. இதுதான் இவர்கள் யோக்கியம், இதுதான் இவர்களினுடைய ஊழல் ஒழிப்பு என்பதை இன்றைக்கு நாடே அறிந்திருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் நாம் முன்னெடுக்க வேண்டிய முழக்கம் ஒன்றே ஒன்றுதான். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இன்றைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அந்த முழக்கத்தை நாடு முழுவதும் நாம் எதிரொலிப்போம். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். காவி கூட்டம் நடத்தும் மக்கள் விரோத அரசியலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தும் நூல் புல்டோசர் அரசியல். ஆசிரியர் சாரதா தேவி அவர்கள். விலை ரூபாய் 170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.